குட் மார்னிங். மார்னிங் இல்லை, இட்ஸ் மணி 4ஆகுது. நான் நைட் ஷிஃப்ட் பண்ணுறதுனால ரொம்ப லேட்டாக எழுந்திரிச்சேன். ஸோ இட் இஸ் போகி டுடே. அண்ட் எங்களுக்கு போகி புதுசாக எதுவும் பண்ண மாட்டாங்க. அண்ட் ஐ ஜஸ்ட் வாண்டட் டு ஷோ நார்த் இந்தியாவில் பொங்கல் எப்படி செலிப்ரேட் பண்ணுவாங்க. எஸ், பொங்கல் இங்கேயும் செலிப்ரேட் பண்ணுவாங்க, பட் நேம் தான் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. இங்கே வந்து சக்ராந்தின்னு சொல்லுவாங்க, மக்கர் சக்ராந்தின்னு சொல்லுவாங்க. பொங்கல்லாம் இங்கே சொல்ல மாட்டாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஹாப்பி பொங்கல், பிகாஸ் இந்த வீடியோ வர டைம் ஆப்வியஸ்லி பொங்கல் வந்துடும். அண்ட் போகி வந்து இங்கே வந்து லொஹரின்னு சொல்லுவாங்க. லோடி வந்து மேக்ஸிமம் பஞ்சாபிஸ் தான் ஃபர்ஸ்ட் டே அந்த ஏரியா வைக்கிறது நம்மளது பண்ணுவாங்களா, அதே மாதிரி பஞ்சாபிஸ் பண்ணுவாங்க. இங்கே ஆல்ரெடி காலையில் எதுவுமே தெரியல, அந்த அளவுக்கு எல்லோரும் எரிச்சிட்டு இருந்தாங்க. ஐ குடன்ட் ஷூட் தட் பிகாஸ் நைட் ஷிஃப்ட். ஐ எம் ரியலி சாரி. பட் வி ஹேவ் ஃபியூ ரிச்சுவல்ஸ், கொஞ்சம் ரிச்சுவல்ஸ் இருக்குது. நான் பண்ணியிருக்கேன். என்ன பண்ணியிருக்கேன்? காலைல இருக்க ஷூட் பண்ணியிருக்கேன். ஓகே, அது வந்து நான் வீடியோ அதுக்கப்புறம் போட்டுடுறேன். இந்த வீடியோக்கு நெக்ஸ்ட் வீடியோவாக நான் போட்டுடுறேன். எங்களுக்கு வந்து சக்ராந்திக்கு வந்து என்ன பண்ணுவாங்க, அதை நான் ரொம்ப உங்களுக்கு காமிக்கணும்னு நினச்சேன். பிகாஸ் நார்த் இண்டியன் கல்ச்சர் நம்ம யோசிக்கிறத விட நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது. நார்த் இண்டியன் கல்ச்சர் வந்து எப்போவுமே ஐயோ பெரிய ஃபங்க்ஷன் வச்சு இது பண்ணி அது பண்ணி அந்த மாதிரிலாம் கிடையாது. தேர் இஸ் அ லாட் ஆஃப் டிஃப்ரென்ஸ் இன் நார்த் இண்டியன் கல்ச்சர் தேன் வாட் யூ see and what it actually is. ஸோ எங்கள் அண்ணி இருக்காங்க. எங்கள் அண்ணி வந்து இப்போ மேரேஜ் ஆகி 2 years ஆகிடுச்சா, இல்லை 2 years ஆக போதா? 2 years ஆக போகுது மேரேஜ் ஆகி. ஸோ 1 year முடிஞ்ச பிறகு வந்து அண்ணி வீட்டிலேருந்து வந்து கிஃப்ட்ஸ் வரும், ப்ளஸ் எங்கள் வீட்டிலேருந்தும் கிஃப்ட்ஸ் கொடுப்பாங்க. வீட்டில் யார் இருக்கிறதுல பெரியவங்க இருக்காங்களோ, இப்போ தாத்தா பாட்டி அந்த மாதிரி இருக்காங்கள, அவங்களுக்கு வந்து இவங்க கிஃப்ட்ஸ் கொடுப்பாங்க. அதெல்லாம் என்னென்ன கொடுப்பாங்கன்றதை நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ எங்களதில் வந்து ரிச்சுவல்ஸ் எப்படிலாம் செலிப்ரேட் பண்ணுவாங்க, என்னென்ன கொடுப்பாங்க, எப்படி வந்து என்னென்ன பண்ணுவாங்க அப்படிங்கிறத நான் காமிக்கணும் தான் இன்னைக்கு. சும்மா ஒரு நார்மல் என்னோட டே டு டே லைஃப் vlog தான் இது. மக்கர் சக்கராந்தியில் வந்து எங்களுக்கு வந்து வீட்டில் யார் பெரியவங்க இருக்காங்களோ, இப்போ எங்கள் அப்பாவோட அப்பா தான் வந்து வீட்டில் இருக்கிறது பெரியவங்க. அப்பாவோட சித்தப்பா இருக்காங்க, அப்பாவோட பெரியப்பா தான் இருக்காங்கள, யார் ஓல்டாக இருக்காங்களோ அவங்களுக்கு வந்து கிஃப்ட்ஸு, துணி, அப்புறம் ரைஸு, ஸ்வீட்ஸு, அது எல்லாமே வந்து எங்கள் அண்ணி கொடுக்கணும். எங்கள் அண்ணிக்கு மேரேஜ் ஆகி இப்போ 2 years கம்ப்ளீட் ஆகுது. ஸோ 1 year கம்ப்ளீட் ஆகின உடனே நெக்ஸ்ட் பொங்கல் என்ன வருதோ அந்த பொங்கலுக்கு வந்து அண்ணியோட வீட்டிலேருந்தும் எங்கள் வீட்டிலேருந்தும் கிஃப்ட்ஸ் வந்து ஃபேமிலி ரிலேட்டிவ்ஸ்க்குலாம் கொடுக்கணும். தான் கொஞ்சம் கடுப்பாக தான் இருக்குது. ஆனால் இந்த ரிச்சுவல்ஸ்லாம் ஃபாலோ பண்ணி தான் ஆகணும். பிகாஸ் யூனோ இந்த சோ கால்ட் சொசைட்டி இங்கே ரொம்ப ஃபாலோ பண்ணுவாங்க இந்த விஷயத்த. அதனால எங்கள் அண்ணி வீட்டிலேருந்து வந்து என்னென்ன கிஃப்ட்ஸ் வந்திருக்கு, ப்ளஸ் நாங்கள் என்னென்னலாம் கொடுத்துருக்கோம், அது எல்லாமே வந்து கட்டில் ஃபுல்லாக அரேஞ்ச் பண்ணி ஸ்ட்ரீட்டில் இருக்கிற லேடிஸ்லாம் இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்க எல்லாம் வந்து பார்த்துட்டு போவாங்க. ஓ, பொண்ணு வீட்டிலேருந்து இது வந்திருக்காப்பா, ஓ மருமக என்ன எடுத்துகிட்டு வந்திருக்கா, இந்த சோ கால் டிபிக்கல் காசிப் லேடிஸ். இந்த சோ கால் காசிப் லேடிஸ் இதெல்லாம் வந்து பார்த்துட்டு போவாங்க. அண்ட் சொல்லுவாங்க, ஓ இவ்வளோக்கு தான் எடுத்து வந்திருக்கீங்களா, அவ்வளோக்கு தான் எடுத்துகிட்டு வந்திருக்கீங்களா, எங்கள் மருமக இப்படி எடுத்துகிட்டு வந்து, அவங்க மருமக ஒரு சல்லி பீஸாக எடுத்துகிட்டு வந்திருக்க மாட்டா. ஆனால் இப்போல்லாம் ஒன்றும் பிடுங்கியிருக்க மாட்டா. பட் சீன் போடணும். இதெல்லாம் வந்து நார்த் இந்தியன் லேடிஸோட வேலை. ஏன்னா வீட்டில் வெட்டியாக இருக்காங்க, வேறு என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் இதெல்லாம் பண்ணிட்டு இருப்பாங்க. ஸோ லெட்ஸ் கோ அண்ட் see என்னென்ன வந்திருக்கு. ஐ நோ இட்ஸ் கோன் பி a very simple video, பட் ஐ ஜஸ்ட் வாண்டட் உங்களுக்கும் தெரியணும்ல எப்படி என்ன ஃபாலோ பண்ணுறாங்க, எப்படிலாம் பண்ணுறாங்க. எப்போவுமே நான் ஊர் சுற்றிட்டு போய் ஊரெல்லாம் காமிக்கணும்னு அவசியம் கிடையாது. பேசிக் நார்த் இந்தியன் லைஃப் தான் காமிக்கணும்னு உங்ககிட்ட ப்ராமிஸ் பண்ணேன். ஸோ here we go. இந்த 2 கட்டில் தெரியுதுங்களா, இக்னோர் மை நைட்டி. இது வந்து குளூருக்கான நைட்டி. ரொம்ப குளிர் ஆகிட்டு இருக்கு. ஸோ இந்த மாதிரி பியர் மாதிரி நைட்டி போட்டால் தான் குளிர் தாங்க முடியும். இந்த 2 கட்டில் போட்டிருக்க துணி எல்லாமே எங்கள் அண்ணி வீட்டிலேருந்து வந்தது, ப்ளஸ் நாங்கள் எடுத்துகிட்டு வந்தது தான். இப்போ இந்த சுடிதார்லாம் வந்து என்னோட தங்கச்சிக்கு, என் தங்கச்சிக்கு, எங்கள் அக்காவுக்கு, இந்த சாரீஸ் எல்லாம் எங்கள் பெரியம்மாவுக்கு, என் சித்திக்கு. எங்கள் அம்மா வந்து 6 sisters. ஸோ அவங்களுக்கு எல்லாருக்கும் சாரீ எடுத்துகிட்டு வருவாங்க. ப்ளஸ் வின்டர்னு இருக்கிறதுனால ஷால் கொடுப்பாங்க. இப்போ வின்டர் இருக்குல்ல இங்கே, அதனால ஷால்ஸ் கொடுப்பாங்க. அண்ட் இது எனக்கு பாப்பாவோட ட்ரெஸ்ஸு. பாப்பாவுக்கும் வின்டர் ட்ரெஸ் வந்து நார்மல் ட்ரெஸ் ஒன்று அதெல்லாம் கொடுப்பாங்க. எங்கள் அண்ணாக்கு, என் தம்பிக்கு, எங்கள் அப்பாவுக்கு, அப்புறம் எனக்கு என்னோட ட்ரெஸ்ஸை நான் இங்கே வைக்கலை, அது அப்புறமா காமிக்கிறேன். ப்ளஸ் ஓல்டு பீப்புளுக்கு வந்து என்ன கொடுப்பாங்கன்னா, கொடுக்கல அவனுக்கு தரலை, என்னோட ட்ரெஸ்ஸை நானே வேணாம்னு சொல்லிட்டேன். பிகாஸ் அது வந்தாலும் ஒரு யூஸ் இல்லை, நான் சுடிதார்லாம் போட மாட்டேன், அதனால எனக்கு சுடிதார்லாம் கொடுக்காதீங்க நான் சொல்லிட்டேன். நான் அதை சொல்லி தான் சொன்னேன். எதுக்கு அவனுக்குலாம் கொடுத்துக்கிட்டு அசிங்கமான்னு சொல்லி தட்டி விட்டாரு. மூடி இவன் இப்படிதான் மிஸ்ரா வாங்கிட்டு இருப்பான். அப்புறம் ஓல்டு பீப்புளுக்குலாம் வந்து துணி வாங்கி கொடுக்க மாட்டாங்க. வின்டருக்கான
லோயின்னு சொல்லுவாங்க. அந்த வின்டர் பெட்ஷீட்ஸ் இருக்கவங்கள மேலே மேட்ரஸ் போடுவாங்களே அதுதான் இது. அது வந்து லோயின்னு சொல்லுவாங்க எங்கள் இதில். ஸோ நீங்கள் நார்த் இந்தியா வந்தீங்கன்னா ஐயோ எனக்கு குளிர்து எனக்கு லோய் கொடுங்கன்னு தான் சொல்லணும். இது எல்லாம் கம்பல் 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 கூட சொல்லுவாங்க. கம்பல் கொடுப்பாங்க. கம்பல் வந்து சவுத் இந்தியன் வேர்டா? கம்பல் இஸ் ஹிந்தி வேர்ட் ஆல்சோ. ஸோ அண்ட் ஷூ, ஹியர் இஸ் அ ஷூ எங்கள் பெரியப்பாக்காக, அப்புறம் அன்னிக்காக ஸ்வெட்டர்ஸு, ட்ரெஸ்ஸஸ்ஸு, அன்ஸ்டிச்டு ட்ரெஸ்ஸஸ்ஸு, ஸ்டிச்டு ட்ரெஸ்ஸஸ் அது எல்லாமே கொடுப்பாங்க. ப்ளஸ் அது மட்டும் கிடையாது, ரைஸ் கொடுப்பாங்க, ஸ்வீட்ஸ் கொடுப்பாங்க, தால் ஐட்டம்ஸ் கொடுப்பாங்க, நிறையவே கொடுப்பாங்க. ஓகே என்ன ஸ்வீட்ஸ் இருக்கு, என்ன ஸ்வீட்ஸ் இருக்கு, என்ன ஸ்வீட்ஸ் இருக்குன்றது நீ சொல்லணும், நீ காட்டணும், அதெல்லாம் ஒண்ணு சொல்லணும். ஏன்னா உங்களுக்கு வந்து இதுல இருந்து ஒண்ணு கூட தெரிஞ்சிருக்காது, எனக்கு நல்லாவே தெரியும். ஓகே, ஃபர்ஸ்ட் ஸ்வீட் ஐட்டம் வந்து கஜர் பாக்குன்னு சொல்லுவாங்க. கேரட் ஹல்வா சொல்லுவோம்ல, அந்த கேரட் ஹல்வாவே ஸ்வீட்டா இது பண்ணுவாங்க, அதுதான் ஃபர்ஸ்ட் ஸ்வீட்டு. செகண்ட் ஸ்வீட் வந்து கேவர்னு சொல்லுவாங்க, பெரிய ஜிலேபி. இது வந்து சீசனல் கேவர். இந்த கேவர் வந்து நம்ம ஜிலேபி எப்படி செய்வோம் அந்த ஜிலேபி மாதிரி அதுவே பெருசா செஞ்சு கேவர் செய்வாங்க. இன்னொரு டைப் ஆஃப் கேவர் இருக்கு, அது வெள்ளை கலர்ல இருக்கும், அது வேற சீசனுக்கு கொடுப்பாங்க. ஸோ வின்டர் சீசனுக்கு இப்போ வரது வந்து ஜிலேபி கேவர்னு சொல்லுவாங்க. பட் திஸ் இஸ் லைக் டூ எம்மி ஐ ஹேவ் டு டெல் யூ. நார்த் இந்தியாவுக்கு வந்தீங்கன்னா கேவரு, மில்க் பேடா, கஜர் பாக், டோட்டலி வின்டர்ல வந்தீங்கன்னா கஜர் பாக் வந்து ஹெல்த்துக்காக செய்வாங்க. அண்ட் இது வந்து ஐயோ இது பேர் நான் மறந்துட்டேன், இது பேர் என்ன, இது பேர் என்னது, அந்த கிரவுண்ட் நட்டோட ஸ்வீட் சொல்லுவோம்ல, பர்பி, கடலை பர்பி இது அது கொடுப்பாங்க. அண்ட் லாட்ஸ் ஆஃப் கிரவுண்ட் நட்ஸ் கொடுப்பாங்க, ஏன்னா இதெல்லாம் வேர்க்கடலை இதெல்லாம் நிறைய கொடுப்பாங்க, ஏன்னா சீசனே அதுதான். ஸோ நிறைய ஸ்வீட்ஸ் கொடுப்பாங்க. அண்ட் வி ஆல்சோ ஹேவ் வெஜிடபிள்ஸ் கொடுப்பாங்க. அப்புறம் ரைஸ் கண்டிப்பாக ரைஸ் கொடுக்கணும், கிலோ கணக்கில் ரைஸ் எல்லாம் கொடுப்பாங்க, வீட் கொடுப்பாங்க, பாஜ்ரா கொடுப்பாங்க. ஏன்னாப்பா எல்லாமே கொடுக்குறீங்க? ஆமாங்க, நார்த் இந்தியாவில் நீ கிலோ கணக்கில் சமோசா சாப்பிட்டு இப்போ ஏன் அதெல்லாம் காட்டல? திங்கிறதுலாம் திங்கிட்டு இப்போ மிச்சம் இருக்கிறது காமிச்சிட்டு இருக்கியா உங்களுக்கு? எஸ், நான் டயட்ல இருக்கேன், அதனால சமோசா சாப்பிட்டேன். சமோசா சாப்பிட்டா டயட் கரெக்டா இருக்கும்னு சொல்லி நார்த் இந்தியன் டாக்டர் சொன்னாங்க, டைட்டிஷியன் சொன்னாங்க. பன்னீர் சமோசா சாப்பிட்டேன், ஒரே ஒரு பன்னீர் தான் இருந்தது. ஸோ கைஸ் இது எல்லாமே தான் கொடுப்பாங்க. பட் இது மட்டும் கிடையாது, இதுக்கப்புறமும் இன்னும் கொஞ்சம் வாங்கிட்டு வருவாங்க, இன்னும் நிறைய திங்ஸ் வாங்கிட்டு வருவாங்க, பிஸ்கெட்ஸ் வாங்கிட்டு வருவாங்க. அது எல்லாமே வீட்டில் பெரியவங்க சொந்தக்காரங்களுக்கெல்லாம் கொடுப்பாங்க. ரொம்ப கடுப்பான விஷயம். பட் ஸ்டில் ஐ மீன் ஐ டோன்ட் லைக் ஆல் திஸ் கல்ச்சர். எனக்கு இந்த கல்ச்சர்னு கிடையாது, இந்த ரிச்சுவல் ஃபாலோ பண்ணுறது பிடிக்காது. சொசைட்டியை ப்ளீஸ் பண்ணுறதுக்காகவே இதெல்லாம் பண்ணுவாங்க. இது இந்த ஃபேமிலி மட்டும் கிடையாது, எல்லா ஃபேமிலி, நார்த் இந்தியன் ஃபேமிலிஸ்லேயும் இதை ஃபாலோ பண்ணாங்க. இது எடுத்துகிட்டு வரலன்னு வையேன், மருமக என்னப்பா கொண்டு வந்தா அப்படின்னு சொல்லி காட்டிடுவாங்க. அந்த ஒரு ரீசனுக்காகவே அந்த பொண்ணோட வீட்ல இது எல்லாமே ஏதோ இது ஒரு ரிச்சுவல், இன்னும் நிறைய ரிச்சுவல்ஸ் இருக்கு. அதெல்லாம் சொன்னா நீங்க கண்ணீர் விடுவீங்க. நார்த் இந்தியா வெறுத்துருவாங்க உண்மைக்கு சொல்ல போனா. ஹி இஸ் ரைட். ஆக்சுவலி நார்த் இந்தியான்றது வெறும் தாஜ்மஹால், வெறும் அந்த பில்டிங்ஸ் மட்டும் கிடையாது. உங்களுக்கு தெரியாது, கொடுமையான கல்ச்சர் நிறையவே இருக்கு நார்த் இந்தியால. ஒரு பொண்ணு வீட்டிலேருந்து என்ன எடுத்துகிட்டு வரா, எதுக்கு எடுத்துகிட்டு வரா, என்ன இது இவ்வளோ வெயிட்லெஸ்ஸாக இருக்குது, என்ன இது இவ்வளோ தான் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க அப்படிங்கிற ஒரு பேடான ஒரு கல்ச்சர் ரிச்சுவல் ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸ்வீட்ஸு என்னென்ன கொடுப்பாங்க, ட்ரெஸ் என்னென்ன கொடுப்பாங்க அது நான் உங்களுக்கு காமிச்சிட்டேன். பட் எங்களோட பொங்கல்லையும் வந்து இந்த கஜர் ஹல்வா நான் சொன்னேன்ல, என்னடா கேரட் ஹல்வாலாம் செஞ்சு சாப்பிட்றாங்க. எங்களுக்கு ஹல்வாவே ஆக்சுவலி நிறைய டைப்ஸ் ஆஃப் ஹல்வா இருக்கு. அதுவே ஓகே, நான் உங்ககிட்ட சொன்னேன்ல இந்த மாதிரி லேடிஸ் எல்லாம் வருவாங்க, அவங்க எல்லாம் வந்து பார்த்து கமெண்ட்ஸ் கொடுப்பாங்க. அப்படியே கொஞ்சம் கேமரா திருப்பி காமி எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க யாருக்கு என்னென்ன வந்திருக்கு அவங்க செக் பண்ணுவாங்க, என்ன குவாலிட்டி அதெல்லாம் பார்ப்பாங்க. எப்படியோ ஒரு மண்ணம் தெரிஞ்சிருக்காது, சும்மா பேசணும். பிளஸ் இது மட்டும் கிடையாது, எத்தனை பேருக்கு துணி எடுத்துட்டு வந்திருக்காங்களோ அவங்களுக்கு 100 ரூபா 500 ரூபா அதெல்லாம் காசும் கொடுப்பாங்க, கேஷும் கொடுப்பாங்க. ஐயோ நார்த் இந்தியன் பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கலாம், ஒரு ஜாலி தான், ஒரு விதத்துல ஜாலி தான். பட் அந்த பொண்ணோட ஃபேமிலிக்கு கொஞ்சம் கஷ்டம். நிறைய அண்டர்ஸ்டாண்டிங் ஃபேமிலிஸும் கிடைப்பாங்க. பட் இந்த கல்ச்சரால நிறைய ஃபேமிலிஸ், நிறைய பொண்ணுங்களுக்கு நிறைய கொடுமை நடக்குது. அதை பத்தி நான் பேச விரும்பல. எங்க வீட்டுல என்ன ஸ்வீட் செய்வாங்கன்றத நான் உங்களுக்கு காமிக்கிறேன். எங்க வீட்டில் ஆக்சுவலி ஹல்வாவே நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன். வீட் ஹல்வா நம்மளுக்கு இருக்கு, பிரெட் ஹல்வா இருக்கு, கேரட் ஹல்வா இருக்கு, பொட்டேட்டோ ஹல்வா, தட்ஸ் மை ஃபேவரட். பொட்டேட்டோ ஹல்வா இருக்கு, சூஜி ஹல்வா இருக்கு, 5 டைப்ஸ் ஆஃப் ஹல்வா இருக்குங்க. அதுல 4 டைப்ஸ் ஆஃப் ஹல்வா எங்க வீட்டில எல்லாம் செய்வாங்க. இப்போ எங்க வீட்டில் இப்போ சீசன் வந்து வின்டர் சீசன் இருக்கிறதுனால கேரட் ரொம்ப சீப்பான ரேட்ல வரும். பிளஸ் ரொம்ப ஸ்வீட்டா ஒரு எக்ஸ்ட்ரா ஸ்வீட் கேரட்ஸ் வரும். கேரட் இப்போ என்ன 1 கிலோ வந்து 10 ரூபாய்க்கு போயிட்டு இருக்கு, 5 ரூபா 10 ரூபாய் அந்த ரேட்ல இவ்வளோ பெரிய கேரட் இருக்கும். உங்களுக்கு கேரட் காமிக்கிறேன் நான்.
இது வந்து அந்த ஹல்வா செய்யறதுக்காக கேரட்ஸ் எடுத்து வந்திருக்காங்க. 10 ரூபாங்க இந்த கேரட். இவ்வளோ கேரட் அண்ட் திஸ் இஸ் த கேரட் சைஸ். தப்பா நினைச்சுக்காதீங்க, கேரட் சைஸ் மட்டும். ஓகே, இதெல்லாம் கேரட்ஸும் இந்த கேரட் தான் அந்த ஸ்வீட்டா மாறும். எங்க வீட்லயும் கேரட் ஹல்வா செய்வாங்க, அதை நான் வீடியோ எடுத்து கண்டிப்பா உங்களுக்கு காமிக்கிறேன். என்ஜாய் பண்ணுங்க. என் சேனலை லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. பாக்குறீங்க, எனக்கு தேங்க்யூ ஸோ மச், சப்போர்ட் பண்றீங்க. பட் உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க. அப்பதான் நம்ம சேனல் டெவலப் பண்ண முடியும், நம்ம ஃபேமிலி பெருசாகும்.